அயன்ஹார்ட்டோட ட்ரெய்லர் பேக் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சூப்பர்மேனோட ட்ரெய்லர் போட்டோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுவும் சூப்பர்மேன் கிட்டத்தட்ட ஈக்குவல், இந்த ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. ரெண்டுத்தையும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சூப்பர்மேனுக்கு கிடைச்ச அந்த ஒரு ட்ரெய்லருக்கான வரவேற்பு அப்படின்றதே கம்ப்ளீட்டாக வேறு. இதை ஃபேன்ஸ் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. லிட்ரலாங்க இந்த ட்ரெய்லரை நான் லாஸ்ட் டைம் செக் பண்ணும்போது இதோட டிஸ்லைக் வேல்யூ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,50,000 டிஸ்லைக் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ஆனால் லைக் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, 1,21,000 சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ லைக்கை விட டிஸ்லைக்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. மார்வல் ஃபேன்ஸு சத்தியமாக அதை கேட்டால் செம்மையாக வெறுக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சிச்சு, இன்க்ளூடிங் மீ. எனக்குமே இது சுத்தமாக பிடிக்கலங்க. எனக்கும் ஒரு காண்டு இருந்துட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ட்ரெய்லர் பேக் டவுன் போடணுமா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இதுக்கெலாம் போடணுமா அப்படின்னு. பட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மார்வல் ஃபேன், ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸ்லாம் பிடிக்கும். அண்ட் என்னோட அந்த பர்சனல் ஹேட்டையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட்டு இதை ஒரு மார்வல் சீரீஸாக மட்டும் இப்போதைக்கு நான் பார்த்து இதோட ட்ரெய்லர் பிரேக் டவுனை நான் போடுறேன், அவ்வளோதான். ஏன்னா இது மார்வலுக்குள்ளே வந்துருச்சு, இப்போதைக்கு பிரேக் டவுன் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா பேர் போடுறதே ஃபஸ்ட்டு ரைன் கோகுலரோட பேரை போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீரிஸ்க்கு அவருமே ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர். இதை பற்றி நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீரி வில்லியம்ஸ் டெக்னிக்கலி எம்ஐடிலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்களாம். எதனாலன்னு தெரியல, பட் எம்ஐடிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றிட்டதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாஸ்பி கட் அடிச்சுட்டு இந்த பக்கம் வக்காண்டாக்கு போனதால வெளியேற்றிட்டாங்களோ என்னவோ. பட் இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எம்ஐடிலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இனிஷியலி பார்த்தீங்கன்னா அவங்க எம்ஐடிக்குள்ளேயே அந்த கிடைக்கிற பொருட்களெல்லாம் வச்சு தனக்கான ஒரு அயன்மேன் சூட்டு தான் பில்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக ஒரு கடைக்குள்ளே போயிட்டு இருக்கா. அந்த கடைக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு லிஃப்ட் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. என்னடா ஃபைனல் டெஸ்டினேஷன் எஃபெக்ட் எங்கே போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தாலும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட புட்சால்தனத்தை யூஸ் பண்ணி எப்படியும் அதை விட்டு வெளியே வர மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. வெளியே வந்து அந்த இடத்துல தான் பார்க்கின் ராபின்ஸை மீட் பண்ணுறாங்க. பார்க்கர் ராபின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு திருடன் தான். இந்த திருடன் குரூப்பில் சேர்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்ஹார்ட் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எம்ஐடியில் வெளியேற்றதுனால அவரோட சூட்டை ரெடி பண்ணுறதுக்கு காசு தேவை. ஸோ அதுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்க்கின் ராபின்ஸ் அப்படிங்கிட்ட வேலை செய்கிறாங்க. சரி, வேலை செய்யறதுக்காக போய் சேர்றாங்க. அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருட்டு கும்பல். அந்த திருட்டு கும்பலுக்காக இப்போதைக்கு வேலை செய்யறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ வில்லியம்ஸோட பழைய சூட்டை என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பழைய சூட் ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்கிராப் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ரெண்டாவது வக்காண்டாவில் கிரியேட் பண்ணுது, அது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஷூரியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த சூட்டை இவங்க மட்டும் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கர் ராபின்ஸுமே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரீட் வில்லியம்ஸ்க்கு கட்டுக்கட்டாக காசு கொடுத்துக்கிட்டு இருக்கான். காரணம் பார்த்தீங்கன்னா ரீட் வில்லியம்ஸை மேனிபுலேட் பண்ணி தாம் பக்கம் சேர்த்துக்க நினைக்கிறான். ஏன்னா பெரிய புத்திசாலி, தனக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தாம் பக்கம் சேர்த்துக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் ஒன்று காட்டியிருப்பாங்க. இவரோட பேர் தான் ஜிம் ரஷ். எம்ஐடியில் இருக்கும்போது பாசிபிளி இவங்க தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கணும். ஆல்ரெடி இந்த கேரக்டர் சில்வர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ எம்ஐடியில் பாசிபிளி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா. பட் இதனாலேயே பார்த்தீங்கன்னா எம்ஐடி விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ தனக்கான ஒரு புது சூட்டை பில்ட் பண்ண போகிறா. அண்ட் இந்த திருட்டு கும்பலையுமே ஜாயின் பண்ணியிருக்கா. இவங்களுக்குமே ஜாயின் பண்ணி பல ஹெல்ப்லாம் பண்ணி காசெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க போட்டிருக்கு. அப்படி சம்பாதிக்கும் ஒரு சீனில் பாருங்களேன், காசு மலையிலே நனைகிறாங்க, ஏகப்பட்ட காசு கிடக்குது. ஸோ இவ்வளோ காசுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளோ காசையுமே யூஸ் பண்ணி பாசிலி பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ் தனக்கான இன்னொரு புது சூட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது. அண்ட் அவருமே கூட ஒரு சீன் சொல்லியிருப்பாரு, எம்ஐடிலேருந்து போன ஜீனியஸ் நீ ஒருத்தங்க மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யுவர் நாட் த ஒன்லி ஜீனியஸ் ஃப்ரம் எம்ஐடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்சல்யூட்லி நம்ம அயன்மேனுமே எம்ஐடியில் படித்தவர் தான். அண்ட் பாசிபிலி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு தனக்கான சூட்டை பில்ட் பண்ணுறா எம்ஐடியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதை ஊற்றிக்கிட்டு ஏதோ ஒரு பஞ்சாயத்தாக எம்ஐடிலேருந்து வெளியேற்றப்பட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல வேலைக்கு சேர்ந்து திருட்டு தொழிலில் ஈடுபட்டு நிறைய காசு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் பாசிபிலி இது திருட்டு பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திருந்தி ஒரு சாதாரண கேரக்டராக, ஐ மீன் அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே திருந்துற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் இப்படி அந்த கேங்கை விட்டு வெளியே வந்து இவன் ஒரு ஹீரோவை மாறுறான்றது தான் பாசிபிள் இதோட கதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே தான் பார்க்கர் ராபின்ஸுமே காட்டுறாங்க. பார்க்கர் ராபின்ஸ் ஹூடெல்லாம் போட்டு தான் இருந்திருக்காப்பிள்ளைங்க. ஸோ அந்த ஹூடு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸே வந்துட்டு மேஜிக் வர்சஸ் சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவருமே அந்த ஹூடை போட்டுட்டு தான் இருக்காரு. அந்த ஹூடுக்குமே செம்ம பவர்ஸ்லாம் இருக்குங்க. லைக் இந்த சீன்லாம் வந்துட்டு அவர் இன்விசிபிள் ஆகாரு. இன்னொரு சீனில் அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனில் இருக்கிற புல்லட் வருதுல்ல, அதையும் பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணுவார், டைவர்ட் பண்ணுவார். லிட்டரலாக ஒரு கன்லேருந்து சுடுற புல்லட்டை இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ அவரோட அந்த ஹூட்டில் இருக்கிற மேஜிக் ஜஸ்ட் அவர் கையில் இருக்கிற வெப்பன்ஸுக்கு பவர் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டியுமே பாசிபிலி அதுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காமிக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது டொர்மாபோக்கோட லிங்கான ஹூடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதன் மூலமாக நம்மளால் டார்க் மேஜிக் அண்ட் டார்க் பவரை பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் கரெக்ட் ஆகி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு கொள்ளையடிக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. ஒரு சீனில் அவர் உடம்பே ரொம்ப வித்தியாசமாக மாறுங்க. ஆக்சுவலி அவரால் சில மான்ஸ்டர்ஸாக கூட மாற முடியும். பாசிபிளி இந்த இடத்துல அந்த மாதிரி மாறுவாள்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் அந்த ஹூட் அவரை இன்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு டார்க் மேஜிக்கால், அது மட்டும் நல்லா தெரியுது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. இந்த கேரக்டரோட பேர் தாங்க ஜீக் ஸ்டெயின். ஒபேடியா ஸ்டெயின் பார்த்துருக்கீங்களா, அவரோட பையன் தான் இந்த கேரக்டர். ஸோ இந்த கேரக்டருமே இந்த காமிக் வந்துருக்காங்க. பாசிபிளி பார்த்தீங்கன்னா அந்த அயன்மேன் டெக்னாலஜி எல்லாத்தையுமே இவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம்.
ஏன்னா அவரோட பேஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த பக்கம் பழைய மிஷின்ஸ்லாம் வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பாசிபிளி அந்த பழைய கம்பெனிலேருந்து இவருமே ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ்லாம் வச்சுட்டு இருந்திருக்கலாம். அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் தனக்கான ஒரு புது ஆர்மர் பில்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஒயிட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. லைக் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாட்டிஃபில் இந்த மாதிரி தான் ஒயிட் விஷனோட அந்த ஒரு சூட்டை இதாக எடுத்து போட்டு வந்திருப்பா. பாசிபிளி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தனக்கான புதுசாக இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் சூட்டை ரெடி பண்ணுறாங்க போட்டுருக்கு. ஒரு சீனில் கூட சொல்லுவாங்க இட்ஸ் ஐகானிக் அப்படிமா மென்ஷன் பண்ணுவாங்க. ஐகானிக்காலாம் இல்லைங்க, ஒரு யூஷுவல் சூட் மாதிரி தான் இருக்குது. அண்ட் காமிக்கில் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும், இங்கே ரொம்பவே பல்காக பயங்கரமாக தான் இருக்குது. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஹாலோகிராம் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. காமிக்கில் ஆக்சுவலி நம்ம அயன்மேனோட ஹாலோகிராம் தாங்க இவளுக்கு ஒரு மென்டாராக இருந்துகிட்டு இருக்கோம். இங்கேயும் அதை காட்டிடுவாங்களோ அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேலை அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அது வந்துட்டு ஆக்சுவலி இவள் ஃப்ரெண்டோடைய நேட்டலி அப்படின்னு சொல்ல போகிறது. ஆக்சுவலி அவள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அவரோட கான்ஷியஸை ஒரு ஏஐக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் இது. அண்ட் முக்கியமாக ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்க ஒரு ரூமரு இந்த சீரீஸில் மெஃபிஸ்டோ, ஐ மீன் சாஷா பேரன் கோஹனோட அந்த ஒரு மெஃபிஸ்டோ இதில் வரலான்ற மாதிரி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கும் மேலே கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ரூமர் போய்கிட்டே தான் இருக்கே தவிர இன்னி வரைக்கும் வந்த பாடு கிடையாது. எப்போ தாண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பு தாங்க இருக்குது. மெஃபிஸ்டோ வருவீங்களா விட மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. 4 வருஷமாக ஒரு ரூமர் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கே இன்னுமே பார்த்தீங்கன்னா அவர் வரதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு ட்ரெய்லருமே வந்துட்டு இருந்துச்சு, லைக் ஒரு லீக்டு ட்ரெய்லர் மாதிரி. அதில் மெஃபிஸ்டோவை காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. நானும் அதை பார்த்தேன். பட் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஃபேக்குங்க, யாரது உண்மைன்னா நினைக்காதீங்க. அது ஆக்சுவலி ஒரு ஃபேக்கான ஒரு ட்ரெய்லர். அது வந்துட்டு கம்ப்ளீட் ஏஆல் உருவாக்கப்பட்டது. அதுவே ஃபேக்கு. அதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உண்மை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் ஃபேக் தான், யாரும் அதை நம்பாதீங்க. ஸோ இப்போ இந்த சீரிஸ்க்கு வந்தோன்னா பாசிபிளி இதோட எண்டில் மேபி மெஃபிஸ்டோவை டீஸ் பண்ணியோ காட்டியோ அந்த சீரிஸை முடிக்கலாம். நம்ம ஹூட்டை ஒரு மெஃபிஸ்டோட ஏஞ்சட் மாதிரி காட்டலான்ற மாதிரியுமே ரூமர் போயிட்டுருக்கு. ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு மேலே இப்போதைக்கு இந்த சீரிஸில் ஒரு சின்ன கோவம் தான் இருந்துகிட்டு இருக்கு, கடுப்பாக இருந்துட்டு இருக்கு. நிறைய ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த சீரிஸே இப்போதைக்கு பிடிக்கல, கழுவி தான் ஊற்றிட்டு இருக்காங்க. இன்னும் சீரிஸே ரிலீஸ் ஆகலை, ட்ரெய்லருக்கே இந்த அடி வாங்குது. ஆனால் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைம் லைன் அடிச்சதுனால ரிலீஸ் பண்ணிருப்பாங்களோ என்னவோ. அண்ட் இது ஃபாலோ அப் ஆகி தான் ஆர்மர் வாஸும் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஆர்மர் வாஸ் வரப்போதா இல்லையானே தெரில, அதுக்கு என்ன ஆச்சுனே தெரில. பட் இது ஃபாலோ அப் ஆகி அது வருதுன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி மார்வல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஸ்கிராப் பண்ணுற நிலைமை இருந்தாங்களாம். பட் தூசி தட்டி எடுத்து வந்து எப்படியாவது சேல் பண்ணிடலாம் அப்படி மாதிரி ஒரு இதில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு முன்னாடி இருந்ததை விட மோசமாக இல்லாமல் இப்போதைக்கு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கு. டெட்போல் வல்வரின் அப்புறம் நம்ம தண்டர்போல்ட்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு இப்போ தான் மார்வலுக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்துருக்கு. இந்த சீரிஸ் அந்த பேரை கெடுக்காமல் இருந்தால் ஓகே தான். அண்ட் ஏன்டா பர்டிகுலராக இப்போ ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது. இன்னொன்று நம்ம ரயன் கோக்லர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த ரீசெண்டாக சின்னர்ஸ்ன்ற படம் செம்ம ஹிட் ஆகிட்டு இருந்திருக்கு, வேர்ல்டு லெவல் பெரிய ஹிட் ஆகிருக்கு. இந்த சீரிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரயன் கோக்லர் ஒன் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். பத்தாவதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுலேயுமே அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரயன் கோக்லரை வச்சு இந்த சீரிஸை ப்ரொமோஷன் பண்ணி வித்தரலாம்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. பாசிபிளி பார்த்தீங்கன்னா ரயன் கோக்லரோட இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கார்ல, அந்த ஃபேமை யூஸ் பண்ணி இதை செல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. என்ன கேட்டால் ஃபேன்ஸ் என்கிட்ட இது சீரிஸ் இன்னும் நல்லா இருக்குமா இல்லைன்னு தெரியலைங்க. ஷீஹல்க் அளவுக்கு மோசமாக இல்லாமல் இருந்தால் சரி, இந்த சீரிஸ் இன்னும் வரல, வந்தால் தான் தெரியும் இதோட லட்சணம் எப்படி இருக்குது அப்படின்னு. சரி விடுங்க, இப்போயே எதுவும் அவசரப்பட்டு பேச வேணாம். ஃபஸ்ட்டு சீரிஸ் வரட்டும், நல்லா இல்லைனா அதுக்கப்புறம் நம்ம மிச்சத்தை பேசிக்கலாம். அப்போ பேசுகிறது தப்பு கிடையாது. அவ்வளோதான் சிந்தனைலாம் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.